இங்கே வந்து செட்டில் ஆயிடலாமா? அது எங்கள் அம்மாவுக்கு 2012 ஒரு மருத்துவ விபத்து நடந்தது. புற்றுநோய், மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டாங்க. ஐயா வந்து நிறைய விஷயங்களில் இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினச்சார். சோறில்லா கல்வி, நஞ்சில்லா வேளாண்மை, மருந்தில்லா மருத்துவம்னு அவரோட கனவுகள் நீண்ட நெடியதாக இருந்தது. அந்த வாழ்க்கை முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தொடர்ச்சியாக அப்படியே பயணிக்க ஆரம்பித்தேன். இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நம்ம செயற்கையிலேருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். எப்படி இருக்கு இந்த இடம்? அதுக்கு முன்னாடி நம்மாழ்வாரை பத்தி எதுவும் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, நம்ம 2 பேரும் சந்திக்கிறதுக்கு முன்னாடி. அவரை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்த இப்ப பார்க்க போறோமே, உனக்கு எப்படி இருக்கு? நம்மாழ்வார் இடத்த இப்ப நம்ம முத வாட்டி நீ பார்க்க போற, எப்படி இருக்கு? சரி, எங்க ஊரு கரூர் எப்படி இருக்கு? இங்கே வந்து செட்டில் ஆயிடலாமா? நான் 2016 வர ஆரம்பித்தேன். அது எங்கள் அம்மாவுக்கு 2012 ஒரு மருத்துவ விபத்து நடந்தது. புற்றுநோய், மார்பக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டாங்க. அப்புறம் அதுக்கு மருத்துவம் எடுத்து ஒரு பக்கம் மார்பகத்தை அறுவை சிகிச்சை பண்ணி நீக்கிட்டாங்க. அதன் பிறகு எனக்கு அன்றைக்கி இருந்த புரிதலுக்கு வந்து எப்படா இது, எனக்கு அன்றைக்கி இருந்த புரிதல் வந்து என்னென்னா, புகைப்பழக்கம், ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு தானே கேன்சர் வரும். அம்மாவுக்கு அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லையே, இது எப்படி வந்ததுன்னு அந்த அறுவை சிகிச்சைலாம் முடிஞ்சுட்டு நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கூட இருக்க ஆரம்பித்தேன், கொஞ்சம் உதவியாக. அப்போது வந்து எனக்கு வேலையெல்லாம் எதுவும் கிடையாது. அப்போ வந்து இணையத்தில் உட்காந்து இது எப்படி வந்தது, ஏது வந்ததுன்னு தேடும்போது ஐயா நம்மாழ்வார் இப்போ இருக்கிற மாதிரியான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு இந்தளவுக்கு வளர்ச்சியாக இல்லை. யூடியூப் தான் அப்போது. நான் சொல்கிறது 2012. யூடியூப்பு, ஃபேஸ்புக் தான். அப்போ நாங்கள் பார்க்கும்போது ஐயா நம்மாழ்வார் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி செயற்கை வெளி வேளாண்மைனால இவங்க போடுற இந்த பொட்டாஷு, இந்த யூரியா, இந்த மாதிரியான நச்சு பொருட்கள்னால தான் வந்து மனிதர்களுக்கு இப்போ இவ்வளோ நோய்கள் வருது அப்படின்னு தெரிய ஆரம்பித்தோடனே எனக்கு அது ஒரு பெரிய ஒரு குறிப்பாக சொல்ல போகணுன்னா, அதான் 2012க்கு முன்னாடி இருந்த நான் வேறு, 2012க்கு பிறகு இருந்த நான் வேறு. அதுக்கப்புறம் ஐயா தொடர்ச்சியாக ஐயாவோட நூல்களை படிக்க ஆரம்பித்தா. அந்த சமயத்தில் தான் ஐயாவும் தவறிட்டார். அப்போது அவரை இது வரைக்கும் நான் நேரில் பார்த்ததே இல்லை. அப்புறம் இந்த கருத்துக்களெல்லாம் கொண்டு சேர்க்கணுன்னா, மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுன்னு சொல்லி இப்போ எல்லோரும் ரீல்ஸ் போட்டுட்ருக்குறாங்க. நான் அந்த காலத்திலே வந்து 2014 அந்த சமயத்திலே வந்து ஐயாவோட காணொலிகளை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பேன். சின்னதாக கட் பண்ணி போட்டு எடுத்து இது பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. ஐயா வந்து நிறைய விஷயங்களில் இந்த சமூகத்தை மாற்றணும்னு நினச்சார். சோறில்லா கல்வி, நஞ்சில்லா வேளாண்மை, மருந்தில்லா மருத்துவம்னு அவரோட கனவுகள் நீண்ட நெடியதாக இருந்தது. அந்த வாழ்க்கை முறை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தொடர்ச்சியாக அப்படியே பயணிக்க ஆரம்பித்தேன். அதன் பிறகு 2016 வானகம் ஐயாவோட நினைவு நாளுக்கும் ஐயாவோட பிறந்த நாளுக்கும் முடிஞ்ச அளவுக்கு வந்துடுவேன். கடந்த ஒரு 2 வருஷமாக தான் சரியாக வர முடியல. அதுக்கு காரணம் இந்த தொடர் வேலை, அப்புறம் சென்ற ஆண்டு நமக்கு நடந்த திருமணம், இதனால தான் வர முடியல. இனி தொடர்ச்சியாக நீயும் நானும் வந்து போகணுன்றது தான் என்னோடய விருப்பம். அதுதான் நீ அங்கே வரப்போகிறல,
வந்து அந்த இடத்த பார்த்து தெரிஞ்சுக்கோ. குறிப்பாக நான் பார்க்கக்கூடிய இந்த காணொளி பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு வாட்டி நீங்கள் ஐயா நம்மாழ்வார் பண்ணைக்கு வாங்க. ஐயா வானகம் பண்ணைக்கு கதவே கிடையாது. அந்த பண்ணைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை, ஐயா ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய கட்டமைப்புகளை பாருங்கள். எதிர்காலத்தில் ஐயாவோட நம்மாழ்வாரோட வழியில் செல்லக்கூடிய அந்த பாதை தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகமயமாக்கல்லேருந்து நம்மளை விலகி இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த அடுத்த தலைமுறைக்கு இந்த இயற்கையோட வளங்களை அப்படியே பாதுகாத்து கொடுத்துட்டு நமக்கு தேவையானதை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகிறதுக்கான ஒரு சரியான பயணமாகவும் பாதையாகவும் இருக்கும். அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே தயவு செஞ்சு ஒரு வாட்டி கரூர் மாவட்டத்தில் இருந்து பேருந்து வருது, இல்லை நீங்கள் ஏதாவது உங்கள் நண்பர்கள் யார்கிட்டயா இருந்தீங்கன்னா ஒரு உந்தூர்லேயோ வாடகைக்கு ஒரு மகிழுந்தோ காரை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பயண நேரம் தான். கரூர் நகரத்துலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஐயாவோட வானகம் பண்ணை அமைஞ்சிருக்கு. அது ஒரு வாட்டி நேரில் வந்து பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருன்றது என்னோடய ஆழமான நம்பிக்கை. ஆமாம், ஸோ வானகம் வந்துட்டோம். இதுதான் வானகம். எவ்வளோ ஹில்ஸு இதெல்லாம் ட்ரெக்கிங்காக இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது.